டேய் இன்னும் 5 வைக்கிறீங்க? ஆமாண்ணா, என்னாச்சு? எனக்கு என்னவோ அங்கே இருக்கிறது சரியா படல. ஹலோ ஹலோ சார். ஹேய், நல்லா பாத்தியா? சார் கீழே தான் சார் இருக்காங்க. கீழே தாண்டி இல்லை. போனால் பிடிச்சிடலாம் சார். சார் அப்படியே நம்ம கேஸ் கொஞ்சம் முடிச்சு விடுங்க சார். ஹேய், முதல்ல அவனுக்கு சுற்றி போய் லாக் பண்ணுறான். டேய் இங்கே வா. இதா போ. மாறி அண்ணன் புள்ளிங்க ஒரு சைடு, தடிங்க ஒரு சைடு. உன் கோவம் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திது பார்த்தியா? இங்கே நடக்குது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்மளை அடிச்சுன்னே இருந்தால் நம்ம அடி வாங்கினு ஓடனே இருக்க முடியாது. நீ ஓடுறதுக்கு போகிற எஃபெக்டை திரும்பியும் நான் அடியத்துக்கு போடு. அவன் ஓடுவான். நீ சொல்கிற மாதிரி நான் கை கட்டின்னு இருந்தேன்னா அவன் என்னை சென்ட்டு போயிருப்பான். அப்போ உனக்கு ஓகேவா? போடா. நம்ம உயிர்னு வந்தா எல்லாமே தர்மம்தான். குணாலுக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை நடந்து என் காதுக்கே வரல. மட்டான அப்புறம் அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? இல்லைடா, நம்ம பக்கத்து ஏரியா பையன்தான், பேர் வசந்த். சும்மா பேசி உள்ள தான் போனோம். அது அவ்வளோ பேர் சண்டையாகி மட்டையார அளவுக்கு போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலடா. இப்போ நான் சொன்னேன், நான் எதிர்பார்க்கலடா. நாங்களா? அப்போவும் சின்ன புள்ள சுதாவுக்கும் இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கினே அந்த பையன் குணால போடுற வரைக்கும் சும்மா இருந்துக்கிறீங்களா? ஏய் நடா திட்டுக்குலா, யாரை கொலை பண்ணிட்டு இங்கே போதிங்க இருக்கீங்க? ஏய் மச்சான், தடிடா, ஓடுறா. டேய் ஓடாதடா. பல வருஷம் பகையை காட்டிட்டல. என் வாழ்க்கையில் எதுவுமே எதாச்சியாக நடந்ததில்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இந்த கொலைக்கு காரணம் நீ. ஏய், இவன் ரொம்ப பல்சால் தான் போல. தப்பிச்சு ஓடும்போது வழிக்கு வந்து கை கொஞ்சம் கத்தாமக்கிறான். சார் புரியல சார், இவன் எப்போ சார் கீழே இருந்தான்? புரியுது சார். புரியுதா? ஒருத்த வராங்க. என்னடா முறைகிற? நான் மாறி என்னை வெளியே வர வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கப்பா. நீங்கள் இதெல்லாம் எதை நினச்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நான் அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் நடக்காது. கண்ணு, நீ இந்த நியூஸ் சேனல்லாம் பார்க்கறது இல்லையா? அருண் என்ற வாலிபன் போதை தலைக்கு ஏறியதால் குணால் என்றவனை கொலை செய்து ஏரியில் போட்டு விட்டான். தானே முன் வந்து சரணடைந்தான். என்னடா நம்ம பொண்ண கொலைக்கு எவனோ ஒருத்தன் வந்து சண்டைறான்னு ஷாக்காவரியா? எல்லாம் அதுக்கு தான். இன்னும் 2 நாள் அதே ஏரியில் அந்த வசந்த் பையன் தலை கிடக்கும். உனக்கு பையன்ற முறையிலே அவனுக்கு அண்ணன்ற முறையிலே சொல்கிறேன். எங்கேயாச்சும் ஓடி ஒழிஞ்சிருவேன். இல்லை உங்கள் நானே இவ்வளோ சாவச்சிடும்.
என்ன சார் மிரட்டுறீங்களா? ஏய் சிச்சி, உன்னால் சில காரியம் ஆக வேண்டியது இல்லைடா. நீ பண்ணுறியா? நான் உன்னை கேட்கல, நீ தான் பண்ணுற. அதுக்கு தான் அவன் கையை அடித்து வச்சு வச்சிருக்குது. நீ எனக்கு உதவி பண்ணனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லுவேன். என்ன உண்மை சார்? நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடி ஒளியறதுக்கு காரணம் உன் கோவம் நினச்சியா? அன்பு. உன் அன்பன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன் பெரிய புள்ள எப்படியோ மோப்ப முச்சு வந்துட்டான்ல. உன்னை யாரா இங்க வர சொன்னது? நம்ம நினச்ச மாதிரி மாறி இப்போ வெளியே வந்துட்டான்ல. உன் புள்ள எப்பவும் நம்ம சைடு நிற்க மாட்டான்ப்பா. மாறி என்ன சொன்னால் நம்ம உயிரோடு கூட தயங்க மாட்டான். யோசிப்பா யோசி. நீ போட்ட வருஷமா சாதாரணமாக தெருவில் போகிற பையன் நினச்சியா? பல வருஷமாக தலைமறைவாக இருக்கிற மாரியோட புள்ள குணால். புள்ள செத்தது கூட வெளியே வரலாம். அவ்வளோ நேரம் அப்பேன் போலீஸ்காரங்களுக்கும் ரவுடிங்களுக்கும் பயந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ளிய பசங்க வச்சு சண்டி போட்டோம் பாத்தியா? உன்னை வச்சு குணால போட்ட மாதிரி மாரியை போட போகிறது நீ தான். அதே பையனை வச்சு மாறிய போட்டு அந்த இடத்துக்கு வரம் படுறான். அது உன் பெரிய பையனுக்கா நடக்காது. அவங்க இருந்தா தானே. இதெல்லாம் உன்னால் தனியாக பண்ண முடியாது தெரிஞ்சு தான் அன்பு உனக்கு சப்போர்ட்டாக இருக்க சொல்லி காசு கொடுத்துருக்கான். புரியல? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, காசு இல்லை. மாறிக்கு கோவத்துல இப்போ புத்தி வேலை செய்யாது. வசந்த இறக்கணும் விசு இல்லாம தட்டிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கணும். வசந்துக்கு தெரியக்கூடாதுப்பா. ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது ஒரு மயிரும் தெரிஞ்சுக்காம உள்ள வந்து மாட்டினோம் பாரு முத்தா பையன். மாஸ்டர் பிளான். அன்பனை வச்சு நல்லா விளையாட்டான். நான் கூட கொலை மேலே கொலை பண்ணே போன்னு நினச்சினே இருந்தேன் சார். நல்ல வேலை நீ வந்து காப்பாற்றின சார். இப்போவே நான் தான் சூர்யா கிட்ட சொல்லியிருந்தேன், வெளியே போயிடுறேன் சார். நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு சூர்யான மனுஷன் நினச்சியா? மிருகம். எங்கள் பிளான் எங்களுக்கே ரிவிட் அடிக்கிறியா? காசு போனால் மயிரா போச்சுன்னு உங்கள் 2 பேரையும் இங்கே சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். சுட்ரா. எதை வயசு சார் சுட போகிறேன்? குணால கொண்டு டேஷனில் ஆஜராயிட்டான். என்ன ஆதாரம் சார் இருக்குங்க சுட? இந்த போக்கரி பத்தில் விஜய் பையில கஞ்சா வைப்பாங்களே, அந்த மாதிரி வச்சு அரெஸ்ட் பண்ண போறியா? மச்சான் ஓடிடுறா, உன்னையும் சுட்டுருவான்டா. என் கூட இருந்தால் உயிரோட வச்சுருந்துருப்ப. மாறிக்கிட்ட மாட்டினேடா. ஏய், அண்ணன் கோயில் விட்டு வந்துடுறாரா? டேய், நானே இப்போ அண்ணனை வாட்டி பார்க்குறேன். இவன் போட்டோ பார்க்கதான் இங்க வந்தீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். குடுங்க இப்படி. நரகம் மெருகன் யாரவன் நரகன் அருவன் அனலின்
இருளின்